தொப்புள் கொடியை அறுத்த கையோடு தேசிய கொடியோடு முடிச்சு போடுவோம். இதுதான் எங்கள் பிஜேபியினுடைய நோக்கம். 50 வருஷம் பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னாரு தம்பி களஞ்சியம். 50 வருஷம் யார் பின்னாடி போல், 50 வருஷம் முன்னாடி போயிருக்கோம். இன்றைக்கி நம்முடைய இலக்கு எங்கே போயிட்டோம்? அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து இந்தியாவை உயர்த்தி இருக்கிற இயக்கத்தை பார்த்து 50 வருஷம் பின்னாடின்னு சொன்னீங்கன்னா யார் உலக மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. எப்போவுமே நம்பாததை பேசுகிறது தான் அண்ணன் சீமான் அவருடைய பணி. நாங்களாம் எங்கே 50 வருஷம், நீங்கள் 8 வழிச்சாலை போட்டால் வேண்டான்னு தடுப்பீங்க, அது பின்னாடி போகிறதா முன்னாடி போகிறதா? அணுமின் நிலையம் சிறப்பாக வேலை செய்யணுன்னா அதை தடுப்பீங்க, அது பின்னாடி போகிறதா முன்னாடி போகிறதா? நாங்கள்லாம் மக்களை வச்சு மாநாடு நடத்துகிறோம், நீங்கள் ஆடு மாடுகளை வச்சு மாநாடு நடத்துகிறீங்க, அது முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதா? கடலை பார்த்து மாநாடு போடுறீங்க, மலைகளை பார்த்து மாநாடு போடுறீங்க. ஏன்னா அவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. அண்ணன் சீக்கிரமாக தெளிவாகணும், தம்பி களஞ்சியமும் தெளிவாகணும். அவர் அண்ணன் எடுத்த உடனே அவர் இவரெல்லாம் வச்சுருக்கோம், பெரியார் அவர்களை பற்றி பேசினார். பெரியார்களை வச்சு படத்தை வச்சுட்டு முதல்ல அறிவிச்சது என்ன தெரியுமா? சகோதரர் விஜய் அவர்கள் அறிவித்தது, பெரியார் அவர்களை வைத்திருக்கிறோம், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்க மாட்டோம். என்னங்க, ஒரு குறிப்பிட்ட தலைவர் எதற்காக இங்கே பேசப்பட்டவர், விவாதிக்கப்பட்டவர், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்னா அவர் கடவுள் மறுப்பு. இன்றைக்கு பல பேர் அதை ஏற்றுக்கலை. எனக்கு எங்கே பார்த்தாலும் சபரிமலையா, திருவண்ணாமலையா, மீனாட்சி அம்மன் கோயிலா, ராமேஸ்வரமா, கன்னியாகுமரிமா, சபரிமலை டோக்கன் வாங்கிட்டு போக வேண்டியது இருக்குது. திருப்பதிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ணி, அதெல்லாம் வேற காலம் மாறி போச்சு. ஏதோ கொள்கைக்காக அவங்க பேசிட்டு திருப்பரங்குன்றத்தில் மட்டும் ஆதார் கார்டு வாங்கிட்டு விடுறாங்களா? நேற்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அது நீதியரசர்களை, நீதியை, சட்டத்தை, ஜனநாயகத்தை அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்போது அது என்ன செய்கிறது? ஆனால் அண்ணன் தங்கத்தமிழ்ச்சவனும் சரியான கருத்தை இப்போ சொல்லியிருந்தார். இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் தானே வாழ்க்கையே இருக்குது. நம்ம எல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க. இல்லைன்னு சொல்கிறவங்க கூட வீட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு, அப்பா நான் வெளியே உன்னைய திட்டுவேன், நான் வெளியே உன்னைய திட்டுவேன், நீ கண்டுக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்குது. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இன்றைக்கி இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். சொன்ன எதையுமே செய்யாத ஒரு ஆளுங்கட்சி இங்கே ஆட்சியில் உட்காந்துட்ருக்காங்க. மக்களை ஏமாத்துறது டெய்லி. இன்றைக்கி முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா, எங்கேயாவது ஒரு இதில் முன்னிட்டு பச்சை கொடி காட்டே இருக்கார். பஸ்ஸு கிளம்புது, ஆட்டோ கிளம்புது, வேன் கிளம்புது, பச்சை கொடி பஸ்ஸுகளுக்கு காட்டிகிட்டு இருக்காரு. மக்களுக்கான திட்டங்களுக்கு இன்றைக்கி 515 திட்டத்தில் எத்தனை திட்டம்? 90% நிறைவேற்றப்படலை. ஆனால் அடுத்து வரும்படி அதை தங்கத்தமிழ்ச்சோனை மறுத்தாருன்னா நான் என்னென்னு சொல்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்கேன். இன்றைக்கி தமிழகத்தில் மாற்றம் தேவை. தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ், வருங்கால முதல்வர் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அதை யாரும் அசைக்க முடியாது. வேடிக்கை பார்க்கலாம், கூக்குரல் இடலாம், பேசலாம், குமுறலாம். 10,000 பேரை ஒன்றா வச்சுட்டு மேலையில் உட்காந்து முதலமைச்சர் பேப்பரை வச்சு படிக்கிறாருன்னா, தம்பி விஜயன் அவர்கள் பேடே வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேணாலும் படிக்கட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தூரம் ஓட போகிறாங்கன்னு தமிழக மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. மக்கள் மனசில் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தாங்க தூய சக்தி. நான் சொல்லி சரியாகுமா? மக்கள்லாம் முடிவு பண்ணணும். மக்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் இந்த 11 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு பாஜக மத்திய அரசு மூலம் என்ன செஞ்சது அது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை துரோகங்களை திமுக பண்ணிச்சு அது கடந்த கால வரலாறு. இன்றைக்கி அந்த வரலாறு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு என்பது நம்ம உணர்வோடு கலந்த வீர விளையாட்டு, உணர்வோடு கலந்தது. அதை குழி தோண்டு புதைத்தவர்கள் கூட தமிழ் மண்ணின் வீரத்தை பற்றியும் தமிழனுடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொள்கை கூட்டணியாக, அவங்க கொள்கை கூட்டணி. உண்மைதாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அண்ணன் வைகோ போனார். என்னடா போய் சிஎம்ஐ பார்க்குறாருன்னு பார்த்தா, மது ஒழிப்பு பேரணி நடக்க போகிறேன். என்ன போகிறாரு? ஜனவரி 2ஆம் தேதி மதுவை ஒழிப்பதற்காக நடைப்பயணம் போகிறேன் அப்படின்னு மதுவை விற்கிற இடத்துல அழைப்புதல் கொடுத்துட்ருக்காருங்க. மதுவை விற்கிற இடத்துல போய் மதுவை ஒழிக்க போகிறேன்னா அண்ணன் கொடுத்துட்ரு. இதான் கொள்கை கூட்டணிங்க. இவர் மதுவை விற்பாங்க. முதலே கேட்டீங்க தம்பி, கலர் எவ்வளோ விற்குதுன்னு. 32,000 கோடி வித்துச்சுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. இன்னைக்கு 52,000 கோடியாக டாஸ்மாக் சரக்கு விற்பனை அதிகரிச்சிருக்குங்க. இது பெரிய சாதனைங்க. பொருளாதாரம்லாம் நத்திங்மா. அவர் கல்வித்துறையை பற்றி பேசுறாரு. தம்பி களஞ்சியம் புட்டு வச்சாரு. உங்கள் கல்வி நிலைமை என்ன இருக்குது? ஒழுங்காக உட்காந்து படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வகுப்பறை கிடையாது.
40,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. வேலை பார்க்குற ஆசிரியர்லாம் துன்புறுத்தி நீதிமன்ற உத்தரவுக்கு புறம்பாகவும் மறுபடியும் பரீட்சைன்னு வெளியே வச்சு அவன் மண்டை காஞ்சு போய் ஆசிரியர்களை அலைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பேர் இன்னைக்கு போராட்ட காலத்தில் இருக்கீங்க. பெருந்தலைவர் காமராஜர் நடந்து போனா ஆரம்ப பள்ளி, நடந்து போற தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும்டா, ஓடி போய் நின்னா உயர்நிலை பள்ளி இருக்கணும். இதுதான் காமராஜர் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கல்வி சீரமைப்பு. அந்த வழியில வந்திருக்கு, நீங்க அந்த வழியில வந்தீங்க. ஆனா உங்களுக்கு பிறகுதான் இன்னைக்கு விலை போகிற ஒரு தொழிலாக கல்வி மாறிச்சா மாறலையா? இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களை விட அதிகமான மாணவர்கள் படிக்கும் இடம் இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கான்வென்ட். இப்படி உயர்ந்ததுக்கு காரணம் என்ன? நீங்க கல்வித்துறைக்கு எதுவுமே செய்யல. 1400 கோடி வர வேண்டிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க. 18,000 கோடி வந்ததை பத்தி பேச மாட்டீங்க. 11,10,000 கோடி தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் மத்திய அரசு கொடுத்துருக்கு. ஒரு நாள் கூட இவங்க சொல்லல. பல்வேறு விஷயங்கள்ல எங்க இன்னைக்கு 1,47,00,000 ரேஷன் கார்டு, மொத்தம் 2,25,00,000, 1,47,00,000 இலவச அரிசி வாங்குறோம். திமுக அரசு அந்த 20 கிலோ அரிசிக்கு 1 பைசா கொடுத்துருக்கீங்களா? நீங்க 1 பைசா கொடுத்துருக்கீங்களா? ஒட்டு மொத்தமா மத்திய அரசு இலவசமா கொடுக்குது. நீங்க செஞ்சீங்களா? எதுவுமே செய்யறது இல்லை. மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் திமுக அரசின் சாதனை. கொள்கை கூட்டணி காங்கிரஸ் திமுக கொள்கை கூட்டணிங்க, நம்மளாம் நம்பணும். அப்பதாங்க காவிரியின் குறுக்கே ஹாரங்கி சரஸ்வதி கபனியில குறுக்கே ஆணையை கட்டி 32 டிஎம்சி தண்ணி தமிழகத்துக்கு வர தடுத்து நிறுத்தின பிறகுதாங்க காவிரி பிரச்சனையே வந்துச்சு. வேடிக்கை பார்த்தது கலைஞருங்க. ஈழத் தமிழ் சொந்தங்கள் புலிக்கொடி பறக்குதோ, இங்க பறக்குதோ, எங்க பறக்குதோ தெரியாது. ஆனால் ஈழத்தில் பறக்க வேண்டிய கொடியை இறக்கியவர்கள் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிங்க. இனிமேல் பறக்கவே முடியாத அளவுக்கு அழித்தவர்கள் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி. 1,37,000 பேர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். 2 நாளைக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அரை மணி நேரம் உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்றேன், சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டு வந்து மதியத்தில் 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. ஆனா என்ன பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. போர் முடிவுக்கு வந்து விட்டது, சிதம்பரம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தாங்க அட்டாக் அதிகமாச்சு. இந்திய ராணுவத்தினுடைய அந்த முக்கியமான தளபதிகள் அங்க போய் உட்கார்ந்துருக்கான். இந்தியா, பாகிஸ்தான், பல நாடுகள், சீனா எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வந்து ஒரு மாவீரனை அழிச்சிங்க, அந்த கொள்கையை அழிச்சிங்க. ஈழத்தமிழ் இந்த உலகம் பூரா தமிழன் வாழ்றான், தமிழனுக்குன்னு ஒரு சுதந்திர நாடு அங்க இருக்குன்னு நினைச்ச கனவை அழிச்ச கட்சி இந்த திமுக காங்கிரஸ் கட்சி. உண்மையா இல்லையா? இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட சேரும் போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை தான் வரும். ஜல்லிக்கட்டு ஏற்கனவே சொன்னேன். பார்லிமெண்ட்ல அந்த ஜெயராம் ரமேஷ்ங்கிற மத்திய அமைச்சர் என்ன சொன்னா தெரியுங்களா? ஜல்லிக்கட்டு என்பது காட்டு மிராண்டித்தனமான விளையாட்டு, அதை நான் அனுமதிக்கவே முடியாதுனாரு. ஆனா அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டது திமுக. யோசிச்சு பாருங்க. இதே கலைஞர் சொன்னாரு, கூடா நட்பு கேடாய் முடியும். நீங்க கடைசியில் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. நீங்க அண்ணனுக்கு தெரியும், அவருக்கு உள் மனசுல தெரியும், ஆனா வெளியில வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சார், ஒரு சாதனை கொடி தமிழகத்தில் பறக்க போகுது. சாதனை கொடி தமிழ்நாட்டில் நம்ம நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு வளர்ச்சிகளை இன்னைக்கு பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 37 லட்சம் பெண்களுக்கு அடுப்பு ஊதி நீ விறகை பற்ற வைக்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அடுப்பு பற்ற வச்சு நம்ம சமைக்கிறோமான்னு பாருங்க. சில இடத்துல வேணா பெரிய பண்டிகை காலங்களில் விறகுல வச்சு அரிச்சா தான் பிரியாணி நல்லா இருக்குன்னு சமைப்பாங்க. ஆனால் ஒரு வீடுகளில் 99.8% இன்னைக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்து, ஏன் டெபாசிட்டே கொடுக்காம பெண்களுக்கு கொடுத்தவர் மோடி அவர்கள். விவசாயிகளுக்கு உதவி, கேஸ் கொடுக்கிறது, எத்தனை திட்டங்களுக்கு கேஸ் கொடுக்கிறது திமுக ஆட்சியிலே தொடங்கிட்டாங்களானே. மானியம் கொடுத்த மோடிக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல தொடங்கி எல்லா கேஸ் இணைக்கும். அது விடுங்க, இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நான் சுருக்கி முடிச்சிடறேன். பெல் அடிச்சுட்டாங்க அம்மா. தேர்தல் அறிக்கையில் சொன்னது சாதாரண ஏழை மக்கள், எளிய மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு திட்டத்தை கூட நீங்கள் நிறைவேற்றினீங்களா? ஆண்டுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. நல்லா படித்தாங்க. அவருக்கு 7வது பாயிண்ட், கடைசி பக்கத்தில் 7வது பாயிண்ட். அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 1000 உரிமை தொகை கிடைக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? 28 மாதம் கழிச்சு 93 லட்சம் பேர் கொடுத்தீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் தகுதி, குடும்ப பெண்களுக்கான தகுதி இல்லைன்னு ஒன்று சொன்னீங்க. அதுக்கு அடுத்து
இப்போ திடீர்னு ஒரு பெரிய விழா, கலைவாணர் ரங்கமா என்னடா பெரிய விழா நடக்குது பார்த்தா டான்ஸ், ஆட்டம் பாட்டம், கோலாட்டம் எல்லாம் நடக்குது. என்னன்னு பார்த்தா 17 லட்சம் பெண்களுக்கு மறுபடியும் 1000 ரூபா. எத்தனை மாதம் கழிச்சு? 55 மாதம் கழிச்சு. இன்னும் 50% தாண்டலை. ஆனால் நீங்கள் ஏமாத்துறீங்க. பெண்கள் கேஸ் கனெக்ஷனுக்கு 100 ரூபா குறைக்கிற நீங்கள் செஞ்சீங்களா? செய்யவே இல்லை. பெட்ரோல் டீசல் குறைக்கிற நீங்கள் செஞ்சீங்களா? இல்லை. பெட்ரோல் டீசல்லாம் இவங்களுக்கு வர்ற வருமானத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு பெட்ரோலுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கிடைக்கிற, நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா தமிழ்நாடு கஜானாவுக்கு நேரடியாக போகிறது 13 ரூபா 52 பைசா. தெரிஞ்சுக்குங்க. மத்திய அரசுக்கு 11 ரூபா. அந்த 11 ரூபாலையும் 42% திரும்பி வந்துடும். அதே மாதிரி டீசலுக்கு 11 ரூபா 80 பைசா. இப்படி எல்லாவித வருவாய்களையும் பெற்றுக்கொண்டு மத்திய அரசு எதுவும் செய்யலை. இன்றைக்கு 83,000 கோடி சென்னையினுடைய மெட்ரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் 83,000 கோடி மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கொடுக்கலைன்னு ஒரு பொய்யான தகவல். மதுரையோட ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஐயா 4 லட்சம் பேர் தினசரி பயணம் பண்ணுவாங்க. மதுரை அவருக்கு எனக்கும் களஞ்சியத்துக்கும் ரொம்ப பழக்கமான ஊர். அந்த ஊர் மொத்தம் எவ்வளோ தூரம் இருக்கும், நீளம் எவ்வளோ இருக்கும், திருப்பவண்டத்துலேருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் எவ்வளோ பேர் பயணம் பண்ணுவாங்க, அந்த சின்ன ரோட்டுக்குள்ளே 2 வீலர்லாம் ஓட்டி ஆட்டோலாம் ஓட்டிட்டு உள்ளே போய் இடிச்சு போகிறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். 4 லட்சம் பேர் பயணம் பண்ணுவாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேட்குறாங்க மத்திய அரசு, சென்னையில் இன்னும் 5 லட்சத்தை தாண்டலை, நீ மதுரையில் மட்டும் எப்படி 4 லட்சம்னு ரிப்போர்ட் கேட்டால் அது ஐயோ போச்சு, மதுரைக்கு மெட்ரோ இல்லைங்கிறாங்க. மதுரைக்கு மெட்ரோ வேணும், அதுக்கு நம்ம தயார்படுத்தணும், இன்னும் திட்டங்களை தெளிவாக சொல்லணும். இதே மாதிரி தான் கோயம்புத்தூரும். இப்படி முதலமைச்சர் அவர்களுக்கு சொன்ன தேர்தல் அறிக்கையில் கடனை, விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணலை, நகை கடன்களை தள்ளுபடி பண்ணலை, 200 தடுப்பணை கட்டுவோம் நாங்கள், செய்யவே இல்லை. இந்த மாதிரி அவர் செய்யாதது தான் நிறையா இருக்குங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டினுடைய மொத்த வரி வருமானம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 31,000 கோடி, இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்கிற வரி வருவாய் 51,000 கோடிங்க. 51,000 கோடி. தமிழ்நாடு முன்னேறிடுச்சு. தமிழ்நாடு முன்னேறணும். எங்க ஆசை, இங்க இருக்கிற எல்லாருடைய ஆசை. தமிழ்நாடு எப்படி பின்னேறும்? திமுக தான் பின்னேறும், தமிழ்நாடு முன்னேறும். இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் சென்னைக்கு விமானத்தில் வந்து ஆள் இறங்குவான். அதை முதல்ல புரியாம நாங்கள் மட்டும் பண்றோம். அவர் சொன்ன 9.6% ஜிடிபி இன்னைக்கு பாரத பிரதமர் இந்திய அளவிலேயே ஏறத்தாழ 8.9 வந்துருச்சு. எல்லா மாநிலங்களையும் சேர்த்து. தமிழ்நாட்டில் திருப்பூர் வசதியாக இருக்கும், அரியலூர் கம்மியாக இருக்கும், பெரம்பலூர் கம்மியாக இருக்கும், கோயம்புத்தூர் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணியே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுனால தான் உலகத்தின் 3வது பொருளாதார சக்தியாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம். வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்த 18% மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே கொண்டு வந்திருக்கோம். கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா? நிர்மலா அம்மா அவர்கள் கேள்வி கேட்டாங்கன்னு அசோக் வர்சினி ஊட ஒரு வார்த்தையை விட்டாங்க. நீங்கள்லாம் கவனிச்சிங்களா இல்லையோ? பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மாநிலங்களில் ஏறத்தாழ 80% மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் தனியாகவும் ஆட்சி இருக்கலாம், கூட்டணி ஆட்சியாக இருக்கலாம். ஆனால் 26 பாஜக கொடி பறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.